மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் 3வது மொழியாக தெலுங்கை கூட கற்றுத்தரலாம். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பவன் கார் எடிக்கே எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். பாசிச சக்தியோடு இணைந்துள்ளவர்களை தமிழ் மண்ணும் தமிழ் கடவுளும் புறக்கணிப்பர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும், தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் வர வாய்ப்பு. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். தமிழகத்தில் ஆமை வேகத்தில் அந்நிய முதலீடுகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தேசிய அளவில் தமிழ்நாடு 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சாடல். (2026) சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில் பெற்று போட்டியிட வேண்டும். மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசிய அமெரிக்கா. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் திட்டவட்டம். அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம். ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் அவசர ஆலோசனை. ஈரான் அதிபர் பெஸ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. போர் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக 2 கைது. பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் உறுதி. கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து 118 ஏக்கரில் அமைகிறது பிரம்மாண்ட பசுமை பூங்கா. விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. காஞ்சிபுரம் அருகே திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி கோலாகலம். திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து அணி நிதான ஆட்டம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.